ஸ்க்ரீன் பிளே பெருசா எங்கேயும் போரடிக்காம நடக்குது. ரொம்ப எமோஷனலா மட்டுமே இருக்கும் அப்படின்னு நெனச்சா, அதுக்கு ஆப்போசிட்டா காமெடி கலந்து படத்த செம்மையா குடுத்துருக்காரு இயக்குனரு. இயக்குனர் வேற யாருமே இல்ல. தமிழ்ல கல்யாண சமையல் சாதமும் ஒரு நல்ல படத்த குடுத்த ஆளு தான். ஆரம்பத்துல அமீர் கான் மாற்றுத்திறனாளி குழந்தைகள ட்ரீட் பண்ற விதமும், பேசுற விதமும் கொஞ்சம் சகிக்க முடியாததா இருந்தாலும், இங்க இந்த சொசைட்டில இருக்க பல மனிதர்களோட மனநிலை அந்த அளவுக்கு தான் அழுக்கா இருக்கு அப்படிங்கிறத, அந்த மறுபக்கத்தையும் நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. அத தாண்டி இவங்க அந்த உலகத்த காட்டுன விதமும், அந்த குழந்தைங்க அந்த உலகத்த பார்க்குற விதமுமே ரொம்ப அழகா இருந்தது. அத கொஞ்சம் அழுத்தமா காட்டுனது அத விட நல்லா இருந்தது. ஏன்னா, நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் அதுல நெறைய இருக்கு. எல்லாருமே ஒரு நார்மல் இருக்கும். எல்லாருக்குள்ளயும் ஒரு நார்மல் இருக்கும். உங்களுடைய இது உங்க நார்மல் அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கோரே. அத காமெடி கலந்து நம்மள உணர வச்சிருக்கு படம். பேஸ்கெட் பால் மேட்ச்ச பத்தின காட்சிகள் வந்து எதிர்பார்த்த மாரியே நகர்ந்தாலும், அத கிளைமாக்ஸ்ல ஒரு சீன வச்சு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் குடுத்து முடிச்சது தான் ரொம்ப அருமையா இருந்தது. குறிப்பா அந்த கிளைமாக்ஸ் எனக்கு ரொம்ப எதிர்பார்க்காத மாரியும், ரொம்ப மீனிங்ஃபுல்லாவே இருந்ததாவே தோணுச்சு. படத்தோட நீளத்த தாண்டி எனக்கு எந்த குறையும் பெருசா தெரியல. குடும்பத்தோட உட்காந்து ஜாலியா, அதுவுமே எல்லாருக்குமே புடிக்கிற மாதிரியான ஒரு படம் பார்க்கணும். எல்லாருமே சிரிக்கிற மாரி ஒரு படம் பார்க்கணும். நம்ம மனசுக்கு ஒரு ஃபீலிங்க குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தாராளமா இந்த படத்த பார்க்கலாம் மக்களே. அடுத்து ஒரு விமர்சனம் சந்திப்போம். நன்றி.